അപ്പോൾ ഇതാണ് നമ്മുടെ അടിപൊളി ബൺ പൊറോട്ട. ഓ இந்த மாதிரி ബലൂൺ ഇത് ബൺ പൊറോട്ട നോക്കട്ടെ. അടിപൊളി ബലൂൺ അടിക്കണ അവിടെ ആഞ്ഞടിക്കുക. ആ അതെ തന്നെ. ആ അടിപൊളി. പേര് വിജയാണ്. എന്നാ വിജയ് മ്യൂസിക്കിട്. അത് തന്നെ. അതായത് ഒരേ സമയം ഒരുപാട് ഐറ്റംസ് അവിടെ വരുന്നത്. അവിടെ ബൺ പൊറോട്ട, ഇവിടെ ബൺ പൊറോട്ട. ഇതെന്നാണത്? മുട്ടയാണ്. മുട്ടക്കലക്കി. അടിപൊളി മട്ടൻ ചുക്കൊക്കെ കൂട്ടി ഈ ബൺ പൊറോട്ട ഒന്ന് കഴിച്ചു നോക്കട്ടെ. ഹായ്, നമസ്കാരം. ഞാനിപ്പം മധുരയിലാണ്. മധുരയിൽ വന്നു കഴിഞ്ഞാൽ നമ്മൾ നിർബന്ധമായും കഴിക്കേണ്ട ഒരു സാധനത്തിൻ്റെ അടുത്താണ് നമ്മൾ ബൺ പൊറോട്ട. ബൺ പൊറോട്ടയ്ക്ക് ഈ മധുരയിൽ വളരെ പ്രശസ്തമായൊരു സ്ഥലത്താണ് നിൽക്കുന്നത്. മധുര മീനാക്ഷി ബൺ പൊറോട്ട സ്റ്റാള്. അപ്പം ഇവിടെ ബൺ പൊറോട്ട മാത്രമല്ല, കുറേ ഐറ്റംസ് ഉണ്ട്. കുറേ വർഷങ്ങളായിട്ടുള്ളൊരു പ്രശസ്തമായിട്ടുള്ള കടയാണ്. ഇതങ്ങനെ മാസ്റ്ററാണ്. ഇവിടെ കുറേ പേരുണ്ട്. അപ്പോൾ അതിൻ്റെ വിശേഷങ്ങളൊക്കെ നമുക്ക് കിടക്കാം. அண்ணா வணக்கம். இதுதானே பன் பரோட்டா? இதே பன் பரோட்டா. சாதா பரோட்டா வேற, பன் பரோட்டா வேற. பலூன் மாதிரி ஃபுப்புன்னு இருந்தா இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி. இந்த மாதிரி. அதுல பன்னு போறல. ஓகே. ஆமா, சாதா பரோட்டாக்கு பன் பரோட்டாக்கு ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கும். டிஃபரெண்ட் இருக்கு. ஆமா, சேர்மானம் வந்து சீனி, முட்டை, பால் இதெல்லாம் நிறையா சேர்மானம் இருக்குது. பன் பரோட்டா ഉണ്ടാക്കാറല്ലേ? ஓகே. சாதா பரோட்டா இந்த மாதிரி இல்ல? சாதா பரோட்டா இதே மாதிரி தான். அதோட செப்ட் மாறும். சேர்மானம் நிறையா இருக்கு. ஓ இந்த மாதிரி பலூன். இது பன் பரோட்டா. നോക്കട്ടെ. അടിപൊളി ബലൂൺ. மொத்தம் 3 பிரான்ச் இருக்குண்ணே நம்ம கடையில். 3 பிரான்ச். நம்ம தெப்பக்குளம், அண்ணா நகர், அம்பியா காலேஜ் ஏத்தாப்புல. ஸ்பெஷல் பன் பரோட்டா இல்லை? ஸ்பெஷல் பன் பரோட்டா நம்ம கடை மட்டும்தான். இதுபோல வடக்கும்ல. அவன் ஃபஸ்ட்டு வீசினோம்ல, அதை அதுக்கடுத்து அமுக்கி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது. அதே தான். எத்தனை சமயம் எடுக்கும்? எத்தனை டைம் எடுக்கும்? 10 நிமிஷம். 10 நிமிஷம். என்ன இது ஆயிலா? ஆயில். இவர் தான் கல் மாஸ்டர். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நம்ம கடையில் இருக்காப்புல. 3 கடையிலுமே 15 வருஷம் நம்ம கடையில் தான் இருக்காப்புல. நம்ம கடையை விட்டு வேறு எங்கேயும் போக மாட்டாப்புல நம்ம மாஸ்டர். இவர் தான் எங்கேயும் போக மாட்டாப்புல. மலேசியாக்காரு. மலேசியாவில் வேலை பார்த்து நம்ம ராம்நாடுக்காரு. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க? 5 மணிக்கு. രാവിലെ? നൈറ്റാ? சாயந்தரம். ഈവനിങ് 5 മണിക്ക്. നൈറ്റ് എത്ര മണി വരെ ഇருக்கு? 12 മണി. 12 മണി വരെ. 6.
ഇതെന്നാ இது மட்டன் வாழையில பரோட்டா, மட்டன் கிளி பரோட்டா. கிளி பரோட்டா. கிளி பரோட்டா, அது கேரளா ஸ்டைலு, இது மதுரை ஸ்டைலு. அது என்ன எனக்கு மட்டனா? மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, நாட்டுக்கோழி இருக்கு, குடல் இருக்கு. ஓஹோ கிளி பரோட்டா அല്ലേ? கிளி பரோட்டா. ഇതെന്നത്? அது கலக்கி. கலக்கி. கலக்கி, வடியல், டிங்டாங். முட்டையா? ഇത് കൊത്തു പൊറോട്ടയോ? கொத்து பரோட்டா. நல்ல மியூசிக்கோட அடிப்பாரு. அண்ணா மியூசிக் இடுவோ? அடே வந்து பாருங்க. என்ன மியூசிக்கா? விஜய் மியூசிக்கா? ஸ்பெஷலிஸ்ட் நீ என்ன மியூசிக் அப்படியே அந்த மியூசிக் அடிப்பாரு. விஜய் விஜய். இப்ப தாய்லாந்து மியூசிக். பேரே விஜய் தான். தாய்லாந்து விஜய் தானே. പേര് വിജയാണ്. பேரே விஜய் தான். എന്നാ വിജയ് മ്യൂസിക് ഇട്. അത് തന്നെ. ഇതാണ് വിജയ് മ്യൂസിക്. മുടിഞ്ഞ കൊത്തു പൊറോട്ട. പിന്നെ കൊത്തു പൊറോട്ട ചിക്കനാ? എഗ്ഗാണ്. അടിക്കണ അവിടെ ആഞ്ഞടിക്കുക. ആ അതെ അതല്ലേ. ആ അടിപൊളി അടിപൊളി. ഇതെന്നാണത്? മട്ടൻ ചുക്ക. ഇതൊക്കെ എന്നാണ്? மட்டன் கறி தோசை, மட்டன் கலக்கி. മട്ടൻ കറിദോശ എനിക്ക് இதா போட சொல்லியிருக்கேன். மட்டன் கறி தோசை, മട്ടൻ കറിദോശ ഉണ്ടാക്കാൻ പോകണം. ആ അടിപൊളി. மட்டன் கலக்கி, കലക്കി. மட்டன் கலக்கி, ஆ மட்டன் பரோட்டாவை காட்டி இங்கே பரோட்டா சப்ளை பண்ணுற மனங்கள்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். பரோட்டாவும் மட்டன் கறி சூப்பராக தோசை இருக்கும். ஒன்று, ஆமாம், എല്ലാമേ மட்டன் സൂപ്പർ. கலக்கி எல்லாமே ரெண்டு. பரோட்டா, கறி தோசை, ரெண்டு ஆம்லேட். பரோட்டா, வலியல். ஆமாம், வலியல் சாப்பிடலாம் எல்லாமே. தம்பி. அதே மாதிரி சைனீஸ் பீஃபுக்கு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். എല്ലാം ഫസ്റ്റ് ക്ലാസ്. ஆமாம், சப்ளை பண்ணுறது வேறு லெவலில் இருக்கும். இங்கே வேலை பார்க்குற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகுவாங்க. അത് കരിദോശയാണോ? மட்டன் மட்டன் മട്ടൺ. ആ ആ ആ മട്ടൺ കരിദോശ. ഇത് മട്ടണാ? ആമാ. ரோஸ் போட்டுருக்க. മട്ടൻ കലക്കി. ഇത് മട്ടൻ കലക്കി അല്ലേ? അത് കരിദോശ. மட்டன் கறி தோசை. മട്ടൻ കലക്കിയ இது மட்டன் கலக்கிடல. இது வந்து முட்டை. മുട്ട. முட்டை சாறு அவ்வளோதான். മട്ടൻ ചാറ്. கலக்கி. ഇത് കരിദോശ റെഡിയായോ? அது ரெடியாയി. അതായത് ഒരേ സമയം ഒരുപാട് ഐറ്റംസ് അവിടെ വരുന്നത്. അവിടെ വൺ പൊറോട്ട, ഇവിടെ വൺ പൊറോട്ട. ഇതെന്നാണത്? മുട്ടയാ? இது முட்டை கலக்கி. മുട്ടക്കലക്കി. முட்டை கலக்கி. എല്ലാം കലക്കിയാ? எல்லாம் கலக்கி.
മധുര ബൺ പൊറോട്ട അല്ലേ, മധുര മീനാക്ഷി ബൺ പൊറോട്ട. എന്തായാലും ഈ ഒരു സാധനം കഴിക്കാൻ ആഗ്രഹിച്ചാണ് നമ്മൾ ഈ മധുരയ്ക്ക് വന്നത്. അടിപൊളി മട്ടൻ ചുക്ക ഒക്കെ കൂട്ടി ഈ ബൺ പൊറോട്ട ഒന്ന് കഴിച്ചു നോക്കട്ടെ. അടിപൊളി. അപ്പോൾ ഇതാണ് നമ്മുടെ അടിപൊളി ബൺ പൊറോട്ട. ഇതൊന്ന് കഴിക്കാനുള്ള ആഗ്രഹത്തിൽ എത്തിയതാണ്. രാത്രിയിൽ വന്നതാണ് മധുരയിൽ. വന്നപ്പോൾ തന്നെ ഈ ഒരു കട തപ്പി പിടിച്ച് നമ്മൾ വന്നതാണ്. അപ്പോൾ മട്ടൻ ചുക്കായും ഈ ബൺ പൊറോട്ടയും. ഈ പൊറോട്ടയ്ക്ക് കറി ഇല്ലെങ്കിലും അടിപൊളിയാണ്. കറി കണ്ടാൽ കുറച്ചുകൂടെ ഗുമ്മാണ്. അപ്പോൾ ഇതാണ് ഒറിജിനൽ ബൺ പൊറോട്ട. അപ്പോൾ ഇവിടെ ബൺ പൊറോട്ട മാത്രമല്ല, കരിദോശ മധുരയിലൊരു സ്പെഷ്യൽ സംഭവമാണ് കരി ദോശ. പിന്നെ കുറേ ഐറ്റം ഉണ്ട്, നമ്മൾ കണ്ടായിരുന്നല്ലോ. അപ്പോൾ അതൊക്കെ എൻജോയ് ചെയ്യാം ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ. ചെറിയ പൊറോട്ട ആണ് ബൺ പൊറോട്ട. അപ്പോൾ ഞാനൊന്ന് കഴിക്കട്ടെ. നിങ്ങളപ്പം മധുരയൊക്കെ വന്നു കഴിഞ്ഞാൽ നേരെ ഇവിടെ വരിക, ബൺ പൊറോട്ട കഴിക്കുക, എൻജോയ് ചെയ്യുക. ഓക്കെ.